வணக்கம் நண்பர்களே. குபேரா சேகர் கமுலா அவருடைய இயக்கத்தில் வந்திருக்க இந்த படம். ஸோ இயக்குனர் பற்றி அவரை பற்றியெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு படத்தோட கதை என்ன, திரைக்கதை எப்படி இருக்குது, படம் எந்த அளவுக்கு ஆடியன்ஸை கவர் பண்ணுமா அப்படின்னு கம்ப்ளீட்டாக சொல்லலாம். ஒவ்வொருத்தருடைய ஒர்க் என்னமா இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி கம்ப்ளீட்டாக நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம். தனுஷ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிச்சைக்காரராக இருக்கிற அப்படி அவரை பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலதிபர். ஓகேங்களா, ஒரு தொழிலதிபர். அவர் அவருடைய சுயநலத்துக்காக பார்த்தீங்கன்னா தனுஷ் மட்டும் இல்லாமல் அவரை காட்டிலும் இன்னொரு 3 பிச்சைக்காரங்க, மொத்தம் தனுஷோட சேர்த்து 4 பிச்சைக்காரங்க. இவங்களை பார்த்தீங்கன்னா ஒரு பங்களாவுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னடா பிளடி பேக்கர் கதை மாதிரி இருக்காங்க. ஸோ அந்த கதைக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. பெக்கர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் மட்டும்தான் ஒரு கம்பேரிசன் பண்ண முடியுமே தவிர கதையும் டோட்டலாக டிஃப்ரெண்ட். இட்ஸ் அ கம்ப்ளீட் சோசியல் பொலிட்டிக்கல் ட்ராமா இந்த மூவி. அது நான் இங்கே சொல்லிடுறேன். இப்போ என்னன்னா, இங்கே பிச்சை எடுத்துக்கூடிய தனுஷ் அவங்க கூட ஒரு 4 பேர்த்து சேர்த்து ஜிம் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய இதுக்கு பேலஸ்க்கு வர வைக்கிறார். எதுக்குன்னா அங்கே அவருக்கு மெயினாக என்னென்னா ஒரு சில விஷயங்கள் பண்ணி சொத்தை எடுக்கணும். இதுதான் மேட்ரு. மெயினாக பிச்சைக்காரன் எதுக்கு கூப்பிட்டு போவாங்க, ஒரு வீட்டில் அந்த வாரிசை நடிக்க வைக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போகலாம், இல்லைன்னா அந்த பிச்சைக்காரங்களை வச்சு படத்தை எடுக்கிறதுக்கான வழிகளை கூட்டிகிட்டு போகலாம். ஸோ இதுதான் பொதுவாக நடக்கும். அதே தான் இங்கேயும் நடக்குது. ஆனால் அந்த பிச்சைக்காரங்களோட மனநிலை என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கணும்ல. அதுதான் இந்த படத்தில் தனுஷ் ஒரு விஷயம் பண்ணுவார். என்னன்னா, இவங்க கூப்பிட்டு வந்துடுறாங்க. அதே நேரத்தில் நாகார்ஜுனா இங்கே ஒரு ஹீஸ் அ கவர்மெண்ட் ஆஃபீஸராக நாகார்ஜுனா இருக்காரு. இல்லைங்க, என்னன்னா நாகார்ஜுனாவுடைய போர்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் தனுஷ்க்கு ஈக்குவலாக இருக்கும். பட் அதே நேரத்தில் தனுஷ்க்கு ஒரு லவ் சென்டிமெண்ட் எமோஷனல் எப்படி இருக்கும் அதே போல நாகார்ஜுனாவுக்கும் அதில் அப்படியே வச்சிருக்காங்க. அது எல்லாமே ரொம்ப ரசிக்கும்படியாக இருக்கும். ரொம்ப ஒரு இன்டர் கனெக்ஷனாக இருக்கும். சரிங்க, இப்போ கதைக்குள்ளேயே நம்ம போயிடுறோம். சரிங்க, ஒரு கட்டத்தில் தனுஷ் பார்த்தீங்கன்னா அந்த பேலஸில் பார்த்தீங்கன்னா பணத்தை அடிச்சுட்டு எஸ் ஆயிடுறாரு. ஓகேங்களா, சரி, தனுஷ் ஏன் அவங்க அந்த வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க, அந்த பேலஸ்க்கு கொண்டு இந்த 4 பிச்சைக்காரங்களோட ஏன் அவங்க நடிக்க விட்டாங்க, இதனால ஆதாயம் யாருக்கு, ஓகேவா, இப்படி பல விஷயங்கள் பாத்தீங்கன்னா இந்த படத்தை பேசப்பட்டிருக்கு. மெயினா பாத்தீங்கன்னா ஒரு ஒன் லைனர்ல சொன்னா, பிச்சைக்காரனா இருக்கக்கூடிய தனுஷ பேலஸ்ல கொண்டு நடிக்க ஒரு விஷயத்துக்காக நடிக்க வச்சு பணத்தை எடுக்கக்கூடிய நினைக்கக்கூடிய ஒரு பிசினஸ் மேன் ஜிம், அவங்கிட்ட இருந்து தனுஷ் எப்படி பணத்தோட எஸ் ஆகி அவர் எப்படி தன் வாழ்க்கையில ஒரு பெரிய நிலையை அடைஞ்சார். பெரிய நிலை அப்படிங்கிறத விட அவரோட ஸ்டேட்டஸை உயர்த்திக்கிட்டாரு. அதாவது பிச்சைக்காரனுக்கவே ஒரு டானா ஆகிறான்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ அப்படி ஒரு பெரிய ஆளா, ஒரு பவரா, பதவியா, இது எல்லாத்தையும் எப்படி தனுஷ் அந்த பணத்தை வச்சு கையாண்டாரு. கடைசியில அவருடைய மனசே அவர் பேராசைக்கும் அதுக்கும் அவருக்கு அதுக்கான லெசன் என்ன லேர்ன் பண்ணாரு, அது ரேஷ்மிகா மூலமா என்ன லேர்ன் பண்ணாரு அப்படிங்கிறத அந்த படத்தோடைய ஒரு மைய பகுதியாகவும் கடைசி ஒரு கிளைமாக்ஸும் முடியுது. இதுல ரேஷ்மிகா ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு அதிகமாக ஸ்கோப் எமோஷனல் கொடுத்துருக்காங்க. தனுஷ் ஒரு கட்டத்தில் மாறக்கே பாத்தீங்கன்னா ரேஷ்மிகா மந்தனாவுடைய அந்த ஒரு எமோஷனலான பேசக்கூடிய சில விஷயங்கள். அதே நேரத்தில் நம்ம இவர் பாத்தீங்கன்னா நாகார்ஜுனா வில்லனாக கிடையாது. அவரு ஒரு கவர்மெண்ட் ஆபீசர். அவரும் அவருடைய பிரச்சனைகள், சில பிரச்சனைகள் இருக்கும், அதையும் அவர் சரி பண்ண முடியாம வந்துட்டே இருப்பாரு. ஸோ இது எப்படின்னா, அழகா ஒரு 3 பேருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேமா விளையாடுவாங்க. ஒன்று நாகார்ஜுனா, இந்த சைடு தனுஷ், இந்த சைடு பாத்தீங்கன்னா அந்த பிசினஸ் மேன் ஜிம். ஓகேங்களா, மெயினா ஹாரிஸ் பரடி அவருடைய போர்ஷன்ஸும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு. மெயினா சொல்ல போனா அவர்கிட்ட இருந்தா நிறைய விஷயமே ஆரம்பிக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4-5 கதாபாத்திரத்தை வச்சு மொத்த படத்தையே தரமா பண்ணியிருக்காங்க. தேவி ஸ்ரீ பிரசாத்தோடைய பாட்டுகளா இருக்கட்டும், அவருடைய பேக்ரவுண்ட் மியூசிக்கா இருக்கட்டும், ரொம்ப நல்லா இருக்கு. மெயினா இந்த படத்துல இந்த ரைட்டிங்னு சொல்லுவாங்கல்ல அடிக்கடி, அப்ப ரைட்டிங் கரெக்டாக தானே படம் நல்லா இருக்கும்பீங்க. அந்த மாதிரிதான் பாத்தீங்கன்னா சேகர் கமலோட ரைட்டிங் அவ்வளோ அழகா ப்ரெசன்ஸ் பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃப்ல நீங்க திரும்பவே முடியாது, அந்த மாதிரி என்கேஜிங். 3 மணி நேரம் படம் எவன்டா உட்காருவோம் அப்படின்னு யோசிப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படியே ஸ்லோவா டேக் ஆஃப் எடுத்து தனுஷ் என்ட்ரி கொடுத்து இந்த உள்ளுக்குள்ள போனோன்னு, பேலஸ் உள்ள போனோன்னு தான் பஞ்சாயத்தே ஆரம்பிக்கும். அதுலேருந்து ஆரம்பிக்கிற பட்டம் லாஸ்ட் வரைக்கும் கிரிப்பா ஸ்டெடியா போகுது. 3 மணி நேரம் எப்படிப்பா உட்கார வச்சாரான்னு யோசிச்சோம். உட்கார வச்சுட்டாருங்க சேகர் கமலா. அதுதான் அவருடைய மிகப்பெரிய ஒரு
ப்ளஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட போய் உட்காந்து பார்க்கலாம். எந்த ஒரு அடல்ட் கண்டென்ட்டோ எதுவுமே கிடையாது. தாராளமாக நீங்கள் போய் ஃபேமிலியோட உட்காந்து இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு வரலாங்க.